இன்றைக்கு என்ன சாப்பாடு சமைச்சிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி சம்பலும் செய்திருக்கிறேன். இதோட முட்டையில் ஒரு கறியும் செய்த நான். இந்த பிரியாணி இறாலும் கணவாயும் சேர்த்து செய்திருக்கிறேன். நான் எந்த பிரியாணி செய்தாலும் பிரியாணி செய்த பிறகு கடைசியாக பொரித்த வெங்காயம் சேர்த்து செய்கிறேன். நான் பொரித்த வெங்காயம் சேர்த்து பிரியாணி சாப்பிட்டீங்களா அந்த பிரியாணி இன்னும் நல்ல சுவையாக இருக்கும். பிரியாணி சமைக்கிற நேரங்களை கூடுதலாக நான் சம்பல் ஏதாவது ஒன்று செய்கிறேன். நான் வெங்காய சம்பல் அல்லது தக்காளி சம்பல் அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த கியூக்கம்பர் அதுகள் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு சம்பல் செய்கிறேன். நான் இந்த சம்பல் செய்து சாப்பிட்டாலும் நல்ல சுவையாக இருக்கும். பிரியாணிக்கு முட்டை புரட்டல் செய்தாலும் நல்ல சுவையாக இருக்கும். நான் இந்த முட்டை புரட்டல் எப்படி செய்தனான்ன்றதை அடுத்த பதிவிடுறேன். விருப்பமான நீங்கள் பார்க்கலாம்.